முதல்ல நம்ம பிரெட் ஸ்லைசஸ் 4 எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதோட ஓரங்களை இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அது இருக்கட்டும். இப்போ நம்ம 5 ரூபாவோட டைரி மில்க் 3 எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீசஸாக ஒரு குட்டி பவுலில் போட்டு அதை கொதிக்கிற தண்ணி மேலே வச்சு கொஞ்சமாக பாலை சேர்த்து இதே போல் மெல்ட்டிங் பண்ணி எடுத்துடலாம். இதை ஒரு பிரெட் வச்சு இதே போல் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வச்சு மறுபடியும் அதே போல் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு பிரெட், அதையும் இதே போல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிரெட் எடுத்து மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம 10 ரூபாவோட மில்கி பார் 2 எடுத்து அதை இதே போல் பீசஸாக கட் பண்ணி கொதிக்கிற தண்ணி மேலே வச்சு கொஞ்சமாக பால் சேர்த்து இதே போல் மெல்ட்டிங் பண்ணி எடுத்துடலாம். இதை பிரெட்டோட மேல் பகுதி சரௌண்டிங் எல்லா சைடும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஜேம்ஸ் மிட்டாய் எடுத்து மேலே இதே போல் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கலர்ஃபுல்லான டேஸ்டான சூப்பரான பிரெட் கேக் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஜேம்ஸ் மிட்டாய்க்கு பதிலாக சாக்லேட்டை தூவி கூட நம்ம போட்டுக்கலாம். இல்லைனா ஸ்ப்ரிங்கிள்ஸையும் நம்ம போட்டுக்கலாம். அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். தேங்க்யூ.